ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது மண்வள அறக்கட்டளையோட சேவை தான். நம்ம இன்றைக்கி செய்கிறது வெஜிடபிள் பிரியாணி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சீரக சம்பா 5 கிலோ அரிசி செய்ய போகிறோம். இப்போ பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் கடலெண்ணெய் 1 லிட்டர் 100 கிராம் சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் 2.5 கிலோ நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதை வதக்கி எடுத்துக்கணும். கண்ணாடி பதத்துக்கு அடுத்த பதம் வரும், முறுவலான பதத்துக்கும் முன்னாடி வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வதங்குறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. ஸோ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஐம்பது கிராம் போல் சோம்பு வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது சோம்பையும் போட்டுக்கலாம். இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பெலாம் நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அது மசாலா போடும்போது போட்டுக்கலாம், அது ஒரு டேஸ்ட் கிடைச்சிது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி 400 கிராம், பூண்டு பார்த்திங்கன்னா சேம் 400 கிராம் போட்டிருக்கேன். தக்காளி 2 கிலோ, பச்சை மிளகா 20 நம்பர்ஸ், காம்பை மட்டும் எடுத்துகிட்டு நீல வாக்கில் போட்டுடணும், கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே போட்டுட்டேன். இது ஒரு டேஸ்ட்டு, காரம் கொஞ்சம் கம்மி போல் நல்லா. அது ஒரு சாப்பாடு ரெடியானதுக்கப்புறமா அந்த மிளகாய் ஸ்மெல்லு நம்மளுக்கு தனியாக தெரியும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதினா கட்டு 3 க்ளீன் பண்ணி கட் பண்ணது சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி கட்டு 3 க்ளீன் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை வதக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. ஒருத்தர் வதக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் காய்கறிகள், உருளைக்கிழங்கு 1 கிலோ, கேரட் 1/2 கிலோ, பீட்ரூட் 1/4 கிலோ. பீட்ரூட் நம்ம ஃபுட் கலர்ஸ்க்கு பதிலாக சேர்த்துருக்கோம். மெலிசா சீவி எடுத்த முட்டைக்கோஸ் 1 கிலோ. ஃப்ளேவருக்காக இது நல்லா அடி பிடிக்காமல் கிளறிப்போம். காலிஃப்ளவர் வாசனைக்காகவும் நல்ல டேஸ்ட்டுக்காகவும் தான் சேர்த்துருக்கோம். ஒரு முறை சமைச்சு பாருங்கள், சமைச்சிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பீட்ரூட் ஃபுட் கலருக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்கோம். அது நல்ல கலர் சேஞ்சிங் கொடுக்கும், கிட்ஸ்க்காகவும் சரி நம்மளுக்காகவும். கெமிக்கல். காலிஃப்ளவர் 1/2 kg கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை விடாமல் கிளறிட்டே இருக்கணும், அது வதங்கவும் செய்யும், அடி பிடிக்காமலாம் இருக்கும். மஞ்சத்தூள் 5 கிலோக்கு நான் அந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் போடுறோம். பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸில் முழுசாக வரும் இல்லையா, ஃப்ரெஷ் பட்டாணி, அந்த பட்டாணியை அந்த தோலை நீக்கிட்டு, பீன்ஸ் மாதிரி இருக்க மேலே இருக்க தோலை நீக்கிட்டு அந்த பட்டாணி மட்டும் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெஷ் பட்டாணியும் முட்டைக்கோஸும் சேர்த்தோன்னா நம்மளுக்கு அந்த வாசனை சூப்பராக இருக்கும். விடாமல் கிளறிட்டே இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. காஞ்ச மிளகாத்தூள் 100 கிராம், இந்த கலர் பார்த்தீங்களா, பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுறோம், நம்மளுக்கு பிடிச்ச காய்கறிகளாக போடுறோம்.
பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது கலரு. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 100 கிராம் போல் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது அது. இது தயிர் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ தயிர். எங்களுக்கு இங்கே ஃப்ரெஷ் தயிர் கிடைக்கும். ஸோ பசுந்தயிர் 1/4 கிலோ. உப்பு 5 கிலோவுக்கு 5 கைப்பிடி நார்மல் உப்புனா, இந்துப்பு 4 கைப்பிடிக்கு சேர்த்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிக்கலாம், அடி பிடிக்கக்கூடாது. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் போல் காய்கறி வதங்கியும் வந்திருக்கு. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி 5 கிலோ எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ அதுக்கு 1.5 பங்கு நம்ம எடுத்துருக்கோம். இது பழைய அரிசி. புது அரிசினா 1லேருந்து 1.25 பங்குக்கு எடுத்துக்கலாம். நம்ம பார்த்து தான் சேர்த்துக்கணும். இப்போது பழைய அரிசிக்கு 1க்கு 1.25 பங்கு, நம்ம 1.5 பங்கு சேர்த்துக்கலாம். இது கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். இது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். அது வரைக்கும் மூடி வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே லெமன் ஜூஸ் ஒரு 5 போல், நல்லா பெரிய லெமனாக இருந்தால் ஒரு 5 லெமன் விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சுப்போம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 5 பழம் சீரக சம்பா அரிசி போட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 hour போல் ஊற வச்ச அரிசி. அரிசியும் போட்டு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு, காரம், மசாலாலாம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கொஞ்சம் போல் குழம்பு எடுத்து டேஸ்ட் பண்ணுறோம். அடுத்து தம் போட போகிறோம். இந்த நிலமையில் பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தம் போட போகிறோம். ரொம்ப கம்மியாகவே தண்ணி இருக்குது. இப்போது தம் போடுற டைமில் நல்லா மூடி வச்சுட்டு நல்லா மேலே வெயிட் வைக்கணும். தட்டு அன்ஈவனாக இருக்கனால ஒரு ஐடியா சொன்னாங்க, அதை செய்யலாம். கால் மணி நேரத்துக்கு அடுப்பு சிம்மில் இருக்கணும். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணக்கூடாது, மூடியே இருக்கணும். 1/2 hour அப்படியே மூடி இருந்தால் இன்னமும் நல்லா தம் ஆகும், சூப்பராக இருக்கும். அந்த மசாலாலாம் அப்படியே உள்ளுக்கே நல்லா ஸ்மெல், அரோமாலாம் நிற்கும். ஸோ நான் சொன்ன ஐடியா இது தான். அன்ஈவனாக இருந்தால் ஒரு நல்ல காட்டன் ஷாலை ஈரம் பண்ணி அந்த பாத்திரத்துக்கு மேலே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டோன்னா அந்த அன்ஈவனெல்லாம் இது ஈக்குவல் ஆக்கிடும். அதுக்கு மேலே வெயிட் வச்சு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வெயிட் வச்சுருக்கோம். அந்த 1
1/2 மேலே முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி 1/2 அப்புறமா தம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மசாலாஸ்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா சாப்பாடு வெந்து வந்திருக்கு. இந்த காய்கறிலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா தெரியுது. இப்போது நம்ம மண்வள அறக்கட்டளை மூலயமா நம்ம உணவுகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக பேக் பண்ணுறோம். இந்த சாப்பாடை யாரும் சாப்பிட்டு பார்க்கலான்னு நினைக்காதீங்க. என் பேபிமா சாப்பிட்டு காட்டுறா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் போட்டு சமைச்சனால தான் டேஸ்ட்டாக இருக்கான். அவங்க பாருங்கள் பாத்திரம் ஒன்றும் இல்லாத பாத்திரத்தில் சமைக்கிறாங்க. மனிதனாக பிறப்பெடுத்த நம்ம அனைவரும் தினம் தினம் 3 வேளையும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் உணவே இல்லாத இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும் பொழுதோ, நமக்கு பிறந்த நாளோ, நம்மளுக்கு கல்யாண நாளோ ஏதாச்சும் ஒன்று இருக்கும்போது ஒரு 5 பேருக்கு ஒரு 2 பேருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அவங்க கையால் நம்மளால் முடிஞ்சால் நம்ம சமைச்சு ஒரு பேக்கெட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். அப்படி முடியலையா கடையில் ஒரு 20 ரூபா இட்லியாச்சு வாங்கி உங்கள் கை மூலயமா கொடுத்தீங்கன்னா, அந்த உங்கள் குழந்தைங்க கை மூலயமா நீங்கள் கொடுத்து பாருங்களேன், அந்த ஃபீல் ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஒருத்தர் அவரோட குழந்தைக்கு வருஷம் வருஷம் கேக் வெட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ தான் ஃபேன்சி ஆகிடுச்சு இல்லையா, அவங்க வெட்டிகிட்டே இருந்தாங்க. சடனாக பாப்பா நான் உனக்கு இந்த வருஷம் நான் கேக் வெட்ட மாட்டேன், அதுக்கு பதிலாக நான் உனக்கு வேறு கிஃப்ட் இருக்குது, வேறு சர்ப்ரைஸ் இருக்குது, உனக்கு அது பிடிக்கல, உனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகலை, கேக் வெட்டின அளவுக்கு எனக்கு என்ஜாய்மெண்ட் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன்னா நான் உனக்கு கேக்கும் வாங்கி வெட்டிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஸோ காலையில் முடிஞ்சது. மதிய நேரத்தில் என்ன பண்ணார், கூட்டிகிட்டு போனார் வெளியே. கூட்டிகிட்டு போயிட்டு வண்டியில் வச்சுருந்த பேக்கில் நிறைய கவர்ஸ் இருந்தது. அந்த கவரில் ஒரு கவர் எடுத்து அந்த பெரியவர்கிட்ட கொடுமான்னு அவங்க பாப்பா கிட்ட கொடுத்துருந்தாரு. இது என்னதுப்பா, நான் ஏன் அவர்கிட்ட கொடுக்கணும், இது வந்து சாப்பாடுமா, நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கிது, ஆனால் இவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடுன்றது ரொம்ப கஷ்டம், யாராச்சும் கொடுத்தா தான் உண்டு, ஸோ நீ கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிடு, எனக்கு பிறந்த நாள்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீ மற்றவங்களுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாக்லேட் தர மாதிரி இவங்களுக்கு வந்து நீ சாப்பாடு கொடுமா அப்படி சொன்னார். அவள் கொடுத்த உடனே அவளுக்குள்ளே ஒரு வேறு மாதிரியான ஒரு எனர்ஜி, அது ஒரு புதுசாக இருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த கேக் வெட்டுற ஃபீலோட விட அது ஒரு எனர்ஜி வேறு லெவலில் அவளோட பிரகாசமாக இருந்தது. அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பார்த்தாரு. அது மாதிரி அங்கே இருக்க சுற்றி இன்னும் ஒரு 2-3 பஸ் ஸ்டாப்ஸ் பக்கத்தில் இருந்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு 7 பேக்கெட்ஸ் தான், நிறையெல்லாம் அவங்களால முடியல, அவங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான். ஒரு 7 பேக்கெட்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தாங்க. அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டா. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னோன்னே நானும் கண்டிப்பாக என்னோடய பர்த்டேக்கு இதை மாதிரி நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாக்குவாதம் பண்ணியிருந்தான் ஒரு குட்டி பையன். அந்த குட்டி பையன் உடனே அவங்க அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் போயிட்டு, அப்பா அந்த அக்கா அவங்க பர்த்டேக்கு இந்த மாதிரி சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களாம்ப்பா, நானும் சொல்லிட்டேன் என் பர்த்டேக்கும் நீங்கள் சாப்பாடு கண்டிப்பாக இதை மாதிரி வாங்கி கொடுக்கணும், நானும் கொடுப்பேன்ப்பா அப்படி சொல்லிவிட்டு அவனும் சொல்லியிருந்தான். அவங்க அப்பா அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க. அதை அப்போ மட்டும் விடாமல் அவங்க பர்த்டே அப்போது பல மாதங்கள் கழிஞ்சு அவங்க பர்த்டே, அந்த குட்டி பையன் பர்த்டே வரும்போது மறக்காமல் அந்த குட்டி பையனுக்கு இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களும் வந்து சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே ஒருத்தர் செஞ்சது இன்னொரு குட்டி பையன் பார்த்தோன்னே அவனும் செய்யணும்னு ஆசைப்பட்டான். பார்த்தீங்களா, அவன் செய்யணும்னு நினச்சதை அவங்க பேரண்ட்ஸும் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய விஷயம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க.
இதை மாதிரி எல்லாருமே நினச்சிருந்தோன்னா சாப்பாடு இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க இந்த பூமியில் எல்லாருமே. ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கணும். ரொம்ப மண்வள அறக்கட்டளை மூலயமா இந்த சேவையை செஞ்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மண்வள அறக்கட்டளைக்கு உதவிக்கரங்கள் நீட்டிய நண்பர்களுக்கு நன்றி. மேலும் உதவும் நண்பர்கள் மேல்கண்ட நம்பருக்கு தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். புதுமை புரட்சி செய்வோம், புதிய உலகம் உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.